Hello students, let's start the building functions in string in chapter 8. ஓகேங்களா பார்க்கலாம். நாளைக்கு நம்ம செஷன் என்னால் எடுக்க முடியாது, அதனால உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துறேன். Right? So during tomorrow you can refer this video link. If you have any doubts, we can clarify the doubts in the live classes. Okay, right? Okay, right. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா பில்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லென் கேபிட்டலைஸ் சென்டர் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோ லிங்க் போட்டாச்சு. ஸோ இதில் தான் நம்ம கண்டினியூ பார்ப்போம், சரிங்களா? ஓகே, பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே சொல்கிறோம். பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் வந்துட்டு என்னென்ன பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் திஸ். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இந்த சாப்டரில் போன தடவை வந்துட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி this time you can get it 5 mark in built-in functions. Stringsல கேட்கலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பார்த்தாச்சு. இது வரைக்கும் டவுட்ஸ் இருந்தா மறுபடியும் we can clarify it. Okay, so next come to this find, சரிங்களா? முக்கியமான விஷயம் find பாருங்க. find sub start end ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த first find to find that பாருங்க. The function is used to search the first occurrence of the substring in the given string. The function, the find function is used to search the first occurrence of the substring in the given string. என்ன சார் இது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ங்கறீங்க, என்ன சார் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பாருங்க, str1 வேரியபிள் ஈக்குவல் டு mammals அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ mammals அதாவது ஃபைண்ட் பண்ண போறேன். அதாவது இருக்கக்கூடிய என்டையர் ஸ்ட்ரிங்ல பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ஸை நான் கண்டுபிடிக்க போறேன். எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதா இதோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் MA இந்த ஸ்ட்ரிங் எங்கெங்கமா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல MA எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். MA பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எதுமா? இதான ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், கரெக்டா இல்லையாமா? இது செகண்ட் அக்கரன்ஸ். MAங்கிறது MAல 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் முன்னாடி எது அக்கரன்ஸ் ஆகுதோ அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணாதான் வருது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் டு செர்ச் தி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் தி சப்ஸ்ட்ரிங் இன் தி கிவன் ஸ்ட்ரிங். நிறைய எக்ஸாம்பிள் இதில் பார்க்கலாம், சரிங்களா? இந்த பர்டிகுலருக்கு மட்டும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நிறைய வித்தியாசமா இருக்கும் இதில் பாருங்க. ஸோ இப்போ இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஷிஷ் நமக்கு தெரியும். இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல இண்டெக்ஸ் போட்டுக்கோங்கம்மா, இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் டேக் இட் அவுட், பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போதான் ஏன்னா நிறைய இதுக்கு ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். MAMMALS mammals. ஸோ இண்டெக்ஸ் போட்டுக்கலாமா? ஸோ இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6. ஓகே, ரைட். சரி வச்சுக்கலாம். ஓ wait. Just a minute. Okay, MAMMALS. Index 0. Index I'm just giving 0 1 2 3 4 5 6. சரி, ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கமா இருக்கு? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் பாத்தீங்கன்னா MA எங்க கண்டுபிடிக்குது? ஃபைண்ட் MAங்கிற ஒரு, அதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்க சொல்லுது. எம் கண்டுபிடிக்க சொன்னாலும் 0 தான் வரும், MAனாலும் 0 தான். சார் MAங்கிறது எப்படி சார் 0 இல்ல? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்மா. MA அப்படிங்கும்போது M பாருங்க, இது M தானே ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அதோட இண்டெக்ஸ் எதுவோ அதை காமிச்சிடும். ஸோ 0 1 கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோ. வெரி கேர்ஃபுல். ஆன் omitting the start parameters, the function start searching from the beginning இருந்து ஆரம்பிச்சிடும். MA அப்படிங்க ரன் பண்ணி காமிக்கலாமா? ஸோ ரன் பண்ணி காமிக்கலாம் பாருங்க. ஸோ பிரிண்ட். ஓகே, ஓகே, ரைட். இங்க பாருங்க, str1. ஓகே, எஸ் mammals. ஓகே, mammals இருக்கு. இப்போ str1 find MA இருக்கா? ஸோ MAவை கண்டுபிடிக்க சொல்றேன். இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் என்னதுன்னா str1 str1 ஸ்பெல்லிங் படிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, அவுட்புட் பாருங்க. சாரி பிரிண்ட் இங்கே கொடுத்துடலாம். பிரிண்ட் எஸ். இப்போ அவுட்புட் இந்த அக்கரன்ஸ் 0 அக்கரன்ஸ் தான். ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் A கொடுக்குறேன். இப்போ A கொடுத்தா எங்கம்மா வரும்? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எதுமா? 0 நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், தெரியுதா? இப்போ A எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 2 டைம் இருக்கு. இப்போ 1 அவுட்புட் வரும் பாருங்க, 1 அவுட்புட் வரும் பாருங்க, தெரியுதாமா? இப்போ தெரியுதா என்னன்னு சொல்றான்னு? ஸோ இப்போ MAMன்னு கொடுத்தாலும் சரி, இங்க பாருங்க MAM கொடுக்குறேன், MAM.
ஸோ எம்ஏஎம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர்ல இப்போ இங்க இருக்கிற ஸ்ட்ரிங்ல எம்ஏஎம்ங்க வார்த்தை இருக்கா? இருக்கு சார். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எந்த மாதிரி? 0 தானே வரும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். 0ன்னு சொல்லி அவுட்புட் வரும். ஜீரோ. வேற ஏதாவது சப்போஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் எனிதிங், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க LSY அப்படின்னு சொல்றேன். LXY -1 if not present, அதாவது அந்த ஸ்ட்ரிங் இல்லைனால் LS இருக்கு, Y சேர்த்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். LSY சேர்த்து தான் கண்டுபிடிக்க சொல்றேன். if not found, அதுல சொல்லிருப்பாங்க பாருங்க புக்ல என்ன சொல்லிருப்பாங்க, it return the index at which the substring start. அழகா சொல்லுங்க, it returns the index எங்க ஸ்டார்ட் ஆகுதோ MA அப்படிங்கும்போது எந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதோட இண்டெக்ஸை கொடுத்துரும். அப்ப 0. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0. it returns -1 if the substring does not occurs in the string. இதுல பாருங்க எங்கயுமே நல்லா கண்டுபிடிக்க முடியல. so I can't able to find anything. LSYங்கிறது எந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் கிடையாது. so அதனால வந்துட்டு it will return -1. you saw about this, right? we saw about -1. see -1 it will display if we can't able to find that particular substring in that occurrence. இல்லைனால் it will return that -1. அதாங்க சொல்லிருக்க பாருங்க, sub of find of sub அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்ட்ரிங்ல ஓகேங்களா, ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து பாருங்க செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. str1 find of, ஓகே சோ இங்க இருக்கா, ஓகே ரைட். str1 find ma2 அப்படின்னு சொல்லிருக்கேன். இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். str1 find of, ஓகே str1 find of, so find of ma2. ஓகேங்களா? சோ இப்போ என்ன நடக்குது சார் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இப்போ இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இது பொசிஷன்மா, செகண்ட் இண்டெக்ஸுக்கு கை வை. செகண்ட் இண்டெக்ஸ் எதை கை வைக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. செகண்ட் இண்டெக்ஸ் எதுமா, இங்க இருக்கு, இங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கு. இங்க இருந்தா நீ ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்தா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷனா சொல்றான். சரியா? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து MA எங்க இருக்கு கண்டுபிடி. இங்க இதை விட்டுறணும். இங்க இருந்து MA எங்க இருக்கு, எந்த அக்கரன்ஸ் இருக்கு, தேர்ட் அக்கரன்ஸ் இருக்காமா, தேர்ட் அக்கரன்ஸ் இருக்கா, MA எங்க இருக்கு, சரி இங்க இருக்கு. இதோட என்ன சொல்லி கேட்கணும், ஸ்டார்டிங் பொசிஷன் என்னது, அதுதான் ஃபர்ஸ்ட் குரூப். அவுட்புட் என்னது 3 சொல்லி வருமா, புரியுதாமா? போய் பாருங்க, அவுட்புட் பாருங்க, ரன் பண்ற பாருங்க. you will get an output 3. see I am going to run this, you will get an output 3. தெரியுதாமா? செகண்ட் பொசிஷன் இங்க 0 1 2 இங்க இருந்து, சரிங்க, இங்க இருந்து MA எங்கன்னு கண்டுபிடி. MA ஸ்டார்டிங் எந்த பொசிஷன், தேர்ட்லயே வருது. இங்க இங்க கண்டுபிடிச்சிருச்சு. இதோட இண்டெக்ஸ் என்ன, 0 1 2 3. 3 அவுட்புட் வந்துச்சு. 3 அவுட்புட் வந்துச்சா? சரி, சப்போஸ் MA விட்டுரு, L கண்டுபிடிக்க சொல்றேன். L சரி, இப்ப கண்டுபிடிக்கலாமா? L செகண்ட் பொசிஷன்ல இருக்கு 0 1 2. சரி, இங்க பார்க்கலாமா? நம்ம பெயிண்ட் டூல் பார்த்தா தெரியும். ஓகே, சரி செகண்ட் பொசிஷன் எடுத்துட்டோமா, இங்க இருந்து L எங்கன்னு கண்டுபிடிக்கணும். L இல்ல, என்கவுண்டர் பண்றது இல்ல, L இல்ல. அப்ப என்னது 5? ஆன்சர் 5 வருமா? பார்க்கலாமா? 5 வரும், பார்த்தலாமா? பாருங்க 5 வருமா? ஓ what is it? ஓ 1 கொடுத்துருக்கணுமா? சாரிமா, சாரி. பை வந்துச்சு பாருங்க, பை வந்துச்சா? முன்னாடி நான் 1 கொடுத்துட்டேன் தெரியாம, எல்லும் என்ன ஒரே கான்சல், அதனால அப்படியே 1 டைப் பண்ணிட்டேன். ஓகேவாமா? சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு, சரி இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஃபிஃப்த் பொசிஷன்ல இருந்து எஸ், சாரி எஸ் கண்டுபிடி அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னது 0 1 2 3 4 5. பையமா இங்க இருந்து எஸ் எங்க இருக்கு 6. ஆன்சர் என்ன வரும்? 6 வந்துருச்சா? 6 பொசிஷன் தானே, எஸ் எங்க இருக்கு 6 பொசிஷன் இருக்கா, இருக்காமா? இப்போ வேற என்ன பண்ணலாம், எம் கண்டுபிடிக்க சொல்லலாம். எம், ஓகே எம் கண்டுபிடிக்க சொல்லலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆரம்பிக்கலாம். சரி, எம் 0 1. ஸோ 1ங்க போது இங்க பாருங்க பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 1 எடுக்கலாமா? இண்டெக்ஸ் எடுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ இண்டெக்ஸ், ஸோ ஸ்டார்ட் வித் இண்டெக்ஸ். இங்க இருந்து எம் எங்க கண்டுபிடி. ஸோ இங்க இருக்கு, 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் 2 தானே வரும். 2 வருமாமா? பார்த்தலாமா? 2 வருமான்னு பாருங்க. 2 பாருங்க, 2 வந்துச்சு. தெரியுதா? 2 வருதாமா? தெரியுதாமா? ரொம்ப ஈஸிமா, அது ரொம்ப ஈஸி. டோன்ட் கெட் எனி கன்ஃபியூஷன்ஸ். ஐ திங்க் யூ காட் இட். ஐ திங்க் சோ. இது புரியுதாமா? இது என்னன்னு தெரிஞ்சுச்சாமா? இது ஐ திங்க் யூ காட் இட், ரைட்? ரைட், ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, str1 ஃபைண்ட் ஆஃப் MA 2ல இருந்து 4 வரைக்கும் சொல்லிருக்கேன். 2ல இருந்து 4 வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பயுமே ஃபார் லூப் இருந்தாலும் சரி, இந்த பைத்தானை பொறுத்தவரை லாஸ்ட் இண்டெக்ஸ் n-1 கான்செப்ட். நல்லா ஞாபகம் n-1 கான்செப்ட்.
ஸ்டார்ட் ஸ்டாப் பொசிஷன் 2,4 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் 2,3 நம்ம சொல்லுவோம் கரெக்டாமா n-1 கான்செப்ட் பொசிஷன் என்ன 2ல இருந்து 3க்குள்ள இருக்கக்கூடிய MA-வை கண்டுபிடி அப்படின்னு நான் சொல்றேன் புரியுதாமா MA செகண்ட் பொசிஷன்ல இருந்தும் தேர்ட் பொசிஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த அக்கரன்னு சொல்லி கொடுக்கும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் பாருங்க டோன்ட் கெட் கன்ஃபியூஷன்ஸ் காப்பி திஸ் பாருங்க come on okay clear this okay so இங்க பெயிண்ட் இருங்க so இப்போ என்ன சொல்லிருக்கு so பொசிஷன் என்னன்னா 2,4 so 2,4 அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் புரியுதாமா 4 நாம n-1 கான்செப்டா செகண்டும் தேர்ட் அவ்வளவு இதுக்குள்ள என்ன கண்டுபிடிக்க சொல்றேன் MA-வை கண்டுபிடிக்க சொல்றேன் MA-வை கண்டுபிடிக்கும் எங்கேயாச்சும் MA இருக்காமா புக்ல பாருங்க MA இருக்கா MA கிடையாது அதனால என்ன சொல்லுது ரிட்டர்ன் -1 it will return -1 இப்போ பாருங்க டவுட் இருந்தா பாருங்க ரன் பண்ற பாருங்க -1 வரும் பாருங்க -1 வந்துருச்சா சரிங்க சார் M கண்டுபிடிக்க சொல்லலாம் சார் M கண்டுபிடிக்கலாமா 2 பாருங்க சோ M 2 ல இருந்து பொசிஷன் 3 வரைக்கும் சோ 2 ல இருந்து பொசிஷன் 3 வரைக்கும் சோ 2 ல இருந்து பொசிஷன் 3 வரைக்கும் M கண்டுபிடி அப்படினு சொல்றேன் இங்க ரெண்டு அக்கரன்ஸ் இருக்கா 2 ல இருந்து 3 கூட ரெண்டு M இருக்கு அப்ப என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க பாப்போம் நீங்க நினைக்கிறதே தான் கெஸ் பண்றதே தான் என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க ஜஸ்ட் திங்க் இட் சொல்ல முடியாதா சரி பார்த்தலாமா ஓகே செல்ல க்ளோஸ் பண்ணலாம் சோ போட்டுருக்கேன் m 2 in the position it will give an output 2 தெரியுதாப்பா என்ன 2 தெரியுதா சோ என்ன சொல்றேன் 2,4 4னா எப்பவுமே ஸ்டார்ட் பொசிஷன் லாஸ்ட் பொசிஷன்னா n-1 2 to 3 குள்ள கண்டுபிடி 2 to 3 குள்ள m எங்க கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸே வந்துருச்சா சோ அவுட்புட் 2 வந்துருச்சாப்பா 2 வந்துருச்சா ராஜா சரி ஓகே இப்போ பாருங்க 2 to 4ல a கண்டுபிடி அப்படின்னு சொல்றேன் என்ன வரும் -1 வருமா 2 to 3 குள்ள a இருக்கா கிடையாது so what will get -1 புரிஞ்சாப்பா இது புரியுதுன்னு நினைக்கிறேன் okay இங்க பாருங்க display -1 because the substring could not find between the index 2 and 4 -1 is called as 3 number சரிங்களா அடுத்து அதேதான் ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் MA ஃபைண்ட் MA 2,5 2,5 என்ன அர்த்தம் 2,5 என்ன அர்த்தம் இண்டெக்ஸ் என்ன வரும் 2,5 னா சொல்லிருப்பாங்க பாருங்க 2,5 ஒரு நிமிஷம் 2,5 2,5 னா ஸ்டார்டிங் பொசிஷன் 2 and ending பொசிஷன் 5 னா 4 அப்ப ஓகேவா 2 இங்க இருந்தா 2 ல இருந்து 4 வரைக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் என்ன அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றேன் என்னது MA ரைட் MA இருக்கான்னு பார்க்கலாம் எங்கடா MA இருக்கான்னு பார்த்தலாமா இருக்கு MA அப்ப என்ன ஆன்சர் MA 2 ல இருந்து இதுக்குள்ள 4 குள்ள MA இருக்கு அப்ப என்ன கரன்ஸ் வரும் 3 கரெக்டாப்பா 3 வரும் பார்த்தலாமா run this okay MA என்னமா 2,5 தான் வச்சிருக்கான் 2,5 ரைட் so output 3 that's all you get it right ரொம்ப ஈஸி மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் இந்த வீடியோ சரிங்களா so ஒன் மார்க் क्वेश्चंस நிறைய வருதுல so find எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் இது சப்ஸ்ட்ரிங் அத கொடுக்கக்கூடிய எந்த அத சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க சொல்றோம் சரிங்களா சோ அடுத்து ரொம்ப ஈஸி அடுத்து பாருங்க அடுத்து சின்டாக்ஸ் பாருங்க is alnum அது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே பாத்துப்போம் alnum நம்ம alphabets and number இங்க பாருங்க returns to the string contain only letters and digits கண்டிப்பா letters and digits அதமா இருக்கணும் அது தவிர வேற எது இருந்தாலும் எரர் தான் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி நம்ம பாருங்க சோ இதே எடுத்துக்கலாம் ஓகே str1 ஓகே சேவ் is alnum பிரிண்ட் கொடுத்துப்போம் ஓகே str1 சேவ் எர்த் ஓகே யா சேவ் எர்த்னு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பிரிண்ட் போட்டுக்கலாம் print okay print so what happened here it will return false என்ன சொல்லுங்க is alnum என்ன சொல்லுங்க returns true the string contain only letters and digits நல்லா புரிஞ்சுக்கோங்க letters இருக்கணும் digits இருக்கணும் சார் letters இருக்கணும் digits இருக்கணும் letters இருக்கு அப்ப ஏன் சார் false கொடுத்துச்சு false ஆமா ஏனா இன்னொரு அங்க கீழ சொல்லி பாருங்க false this function return false as space is an alphanumeric character so for example இப்ப பாருங்க ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தா இப்போ என்ன சார் வரும் அவுட்புட் ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூ தெரியுதாமா இஸ் alnum நம்ம சொல்றோம் இஸ் alnum சரிங்களா சோ இப்போ சம்திங்
1 அப்படி கொடுத்தோம்னா வச்சுங்க, இங்க பாருங்க, இது ட்ரூ, இது ட்ரூ. சரிங்க சார். அண்டர்ஸ்கோர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எடுத்துக்கோமா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் எடுத்துக்காது. தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. வித்வுட் இட் won't டேக் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ. அங்க சொல்லியிருப்பான் பாருங்க. The string contains any special characters like underscore, at, star, is, some, any special character return also false. So என்ன அர்த்தமா இது? So what is it actually? Only letters. Okay, returns only letters. So is all num அப்படிங்கிறது என்ன சொல்றது? Alphabets and numbers, whatever it may be. Okay, whatever it may be, it will returns true. See, it returns true. Suppose எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்ல, இப்படி இருந்தாலும் ட்ரூ தான், இப்படி இருந்தாலும் ஆல்பபெட்ஸ் மட்டும் இருந்தாலும் ட்ரூ தாமா. இஸ் ஆல் நம்ம புரியுது. ஆல்பபெட்ஸ் மட்டும் இருந்தாலும், ஆல்பபெட்ஸ் அண்ட் இல்ல நம்பர்ஸ் மட்டும் இருந்தாலும் ட்ரூ தான். வேணா டவுட்டா பாருங்க, பாருங்க நம்பர்ஸ் மட்டும் இருக்கு. இட் வில் ரிட்டன் ட்ரூ ஒன்லி. ட்ரூ தான், தெரியுதாமா? இட் வில் ரிட்டன் ட்ரூ. ஆல்பபெட்ஸ் ஃபுல்லா இருந்தாலும் ட்ரூ தான். நம்பர்ஸ் ஃபுல்லா இருந்தா நல்லா தயவு செய்து எழுதிக்கோங்க இந்த இடத்த. ஜஸ்ட் ரைட் ஓவர் ஹியர். ஃபுல் ஆல்பபெட்ஸ் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் ஆல்சோ ட்ரூன்னு எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபுல் ஆல்பபெட்ஸ் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் இன் a string is true அப்படின்னு எழுதிக்கோங்க. that is very easy. புரியுதுங்களா? ஓகே. புரியுதாமா? So full alphabets and full numbers also true. Suppose anything, any special characters பாருங்க 99 அப்படின்னு சும்மா கொடுத்தேன். It returns what? False. It returns false because special characters are not allowed. I think you understand. Is alpha numeric அப்படி சொல்றது. alpha numeric கூட கொஞ்சம் ஞாபகம். எல்லாமே நம்பர்ஸ் இருந்தாலும் ட்ரூ தான். எல்லாமே டிஜிட் ஆல்பபெட்ஸ் இருந்தாலும் ட்ரூ தான். A combination of numbers and digits is also a true. Okay, combination of numbers and digits is also a true. Okay, so that is what next. So இங்க பாருங்க, இதுல பாருங்க, this function return false as space character. இதுல பாருங்க, say one earth இருக்கு. Is a function போட்டா, so it's a number, is combination of alphabets and numbers. It's a true only. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, is alpha. So இதுல வந்து special characters not allowed. Special characters also it will give and what? False only. Is alpha பாருங்க, it returns true. The string contain only letters. Otherwise it return false. Otherwise it return false. Only characters strings மட்டும் தான் சொல்லிருக்கு. இப்போ functions மாத்தலாமா? Functions மாத்தலாமா? For examples என்ன சொல்றது? Is alpha நம்ம only true, it contains only letters. Simon அப்படி நான் சொல்றேன். Okay, is alpha. ALPHA. So let's check it out. It return true. Correct. Okay. So suppose Simon 1 அப்படின்னு நான் சொல்றேன். What will we get? We'll get an output. It return false. So it doesn't contain any numeric values. Otherwise, see, click 1, 2, 3 அப்படின்னு சொல்லிருக்கான். Is a false நம்ம alpha false. Python அப்படிங்கிறது true. சரிங்க சார். மூணாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். Special characters also false. For example, special characters underscore Rajன்னு சொல்றேன். So let's see. எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. என்ன எழுதிக்கோங்க? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன் பிட்வீன் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ். சாரி, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இந்த இடத்துல எழுதிக்கோங்கமா. சோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ் எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்து இப்படி கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் அவுட்புட் 1 மார்க் கேட்கறான். இப்படி கொடுத்து கேட்டான்னு வச்சுக்கோங்க. சம்திங் லைக் எப்படி கொடுக்குறான்? எஸ் அட். ஓகே, so computer computer at 12 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கேட்கறான். தயவு செய்து அப்போ ட்ரூ போட்டுறாதீங்க. அப்பா எல்லாமே ஆல்பபெட்ஸா இருக்குடா அப்படின்னு சொல்லி தயவு செய்து ட்ரூ போட்டுறாதீங்க. இட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பிகாஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன் பிட்வீன்னாலும் சரி, ஃப்ரண்ட் வச்சாலும் சரி, இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். புரிஞ்சமா? எழுதிக்கிறீங்களா? இந்த இடத்த புக்ல எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. Special characters also false. Conscious. அடுத்து பாருங்க, is digits returns to the string contain only numbers, otherwise false. Only numbers மட்டும் தான் இருக்கணும், else it will return false. So அதேதான், is digits கொடுக்கலாமா? is digits கொடுத்து பார்க்கலாமா? எங்கம்மா பைத்தன்? is digit பாருங்க, இப்படியே தான் கொடுத்துருக்கேன். is digit. So what is that? False. ஏன்னா because it's combination of number alphabetsலாம் வருது. So 999 it will return true. ஓகேங்களா?
ஸோ அதே தான் சப்போஸ் டிஜிட்ஸ்ல அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி பார்ப்போம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போமா? What will happen here? It will again return false. Special characters இங்க அதே கான்செப்ட் தான். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன்சைட் நம்ம புக்கில் இருக்காதமா தயவு செய்து எழுதிக்கோங்க. சேம் இங்க என்ன எழுதுறியோ அதே தான். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் in both alpha and digits also false. Okay, special characters also false. Special characters also false for each digit also. புரியுங்களா? ஸ்பேசஸ்னாலும் எரர் தான். ஸ்பேசஸ்னாலும் என்னமா? ஸ்பேசஸ்னாலும் ஃபால்ஸா வரும். பாருங்க ஸ்பேசஸ் விட்டுருக்கேன், it will return false. False term ஏமா? Because spaces is a special character. அது ஒரு it occupies some other spaces. புரியுங்களா? அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான் வரும். சரி இப்படி கொடுத்தா என்ன சார் பண்றது? அப்ப ஈஸ் ஆல்பாக்கு வந்துட்டு ஒரே இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? சைமன் அப்படின்னு சொன்னா சைமன். இப்போ வந்துட்டு ஆல்பா ஈஸ் ஆல்பாமா ஆல்பா. இப்போ என்ன சார் வரும்? ட்ரூ வருமாமா? இது ட்ரூ வரும். இப்போ ட்ரூ வரும். இப்போ பாருங்க சைமன் ஸ்பேஸ் ஆர்ஏஜே, இது ஃபால்ஸ் வந்துடும். ஓ மை காட், இது மாதிரி. இப்போ பாருங்க இது ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஈவன் தி ஸ்பேசஸ் ஆல்சோ இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதே தான் டிஜிட்டுக்கும் அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கும் சேம் கேரக்டர். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் ஆல்சோ. ஸ்பேசஸ் ஞாபகம், ஸ்பேஸ்னாவே எப்பவுமே ஃபால்ஸ் வரும்னு தெரியும். அடுத்து பாருங்க லோயர் ரிட்டர்ன் தி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் தி ஸ்ட்ரிங் வித் ஆல் தி லெட்டர்ஸ் இன் தி லோயர் கேஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வந்துட்டு லோயர் கேஸா மாற்றி கொடுக்கும். கேபிட்டல்ல கொடுத்தீங்கன்னா லோயர் கேஸ். இப்போ லோயரை கொடுத்தா லோயர் தான் கொடுக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க பாருங்க. இப்போ கேபிட்டல் கொடுக்குறேன், எஸ் எஸ்ஐஎம்ஓஎன். ஓகே, ஈஸ் லோயர் அப்பா. ஓகே, ஸோ லோயர் ஈஸ் லோயர் ஃபங்க்ஷன் வித் கால். ஓகே, ஸோ யா சி லோயர் கேஸ் வந்துருச்சா? இப்போ லோயரை கொடுக்குமா சார்? எஸ்ஐஎம்ஓஎன் அப்படியே லோயர் தான் கொடுக்கும். கேபிட்டல் கொடுக்குமா? அது கிடையாது. புரியுதாப்பா? புரியுதா? லோயர் அப்படின்னா கொடுத்திருக்கிற என்டையர் ஸ்ட்ரிங்கமா ஈஸ் லோயர்லாம் பின்னாடி வருமா? கொடுத்திருக்கிற கேரக்டரை அப்படியே வந்துட்டு லோயரா மாத்துறது. ஸோ லோயருக்கு அப்புறம் அப்பர் பார்த்துரும் பாருங்க. கொடுத்திருக்க லோயரை அப்பரா மாத்துறது. அப்ப அப்பர் கொடுத்தாலும் அப்பரே தான் மாறும். எஸ்டிஆர் அப்பர். ரிட்டர்ன் தி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் தி ஸ்ட்ரிங் வித் ஆல் லெட்டர்ஸ் இன் அப்பர் கேஸ். ஆல் லெட்டர்ஸ் இன் அப்பர் கேஸ். இப்போ ஈஸ் லோயர் வாங்க. ரிட்டர்ன்ஸ் டு தி ஸ்ட்ரிங் இஸ் இன் லோயர் கேஸ். ஈஸ் லோயர் வேற. லோயர்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுது. ஈஸ் லோயர் வந்து செக் பண்ணுது. கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் லோயரா கேப்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். புரியுதுங்களா? அது ஈஸ் அப்பர் வந்து ரிட்டர்ன்ஸ் ட்ரூ தி ஸ்ட்ரிங் இஸ் இன் அப்பர் கேஸ். ஓகே, இப்போ பாருங்க ஈஸ் லோயர்னு கொடுக்குறேன். ஓகே, ஈஸ் லோயர். ஸோ இப்போ என்ன சார் என்ன சார் பண்ணுது? இப்போ ஈஸ் லோயர் இப்போ ஈஸ் லோயர் லவ் செக் இட் அவுட் இஸ் ட்ரூ. ஈஸ் லோயர் வந்து செக் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ. சப்போஸ் எனிதிங் ஐ எம் புட்டிங் கேபிட்டல் ஓவர் ஹியர், வாட் வில் ஹேப்பன் ஹியர்? இட் ரிட்டர்ன்ஸ் entirely false. ஒரு கேரக்டர் வந்து கேப்சலா இருந்தாலும் என்ன பண்ணிரும்? இது வந்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துரும். தயவு செய்து நோட் பண்ணுங்க. இஃப் எனி கேரக்டர், இங்க எழுதிக்கோங்க, நான் சொல்றது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இஃப் எனி கேரக்டர் in between string is capital, it's false. புரியுதுங்களா? ஒரு கேரக்டர் கேரக்டர் இருந்தாலும் லோயர் வந்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துரும். அதேதான் இங்க அப்ப பார்த்தோம்னா அதேதான் அப்ப இருப்பாங்க யூடிடிஆர். இப்ப பாருங்க எஸ்ஐஎம்ஓஎன். இப்ப என்ன வரும்? ட்ரூ வருமா? இப்ப ட்ரூ வந்துருமாமா? ட்ரூ கரெக்ட். சரிங்க. இப்ப அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்குமா? கொடுப்போம். இப்ப பாருங்க ஃபால்ஸ் கொடுத்துரும் பாருங்க. புரியுதாமா? அதேதான் சொல்றோம். ஈஸ் லோயர் ஈஸ் அப்பர் டு செக் whether the given string is capital or small letters. அதுக்கு யூஸ் பண்றது. சரிங்களா? டைட்டில் பார்க்கலாமா? So title return a string in the title case. கேபிட்டல் லெட்டர்ல அப்படியே மாத்திட்டே வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் பாருங்க. எஜுகேஷன் இ வந்து கேப்ஸ்ல வரும். ரொம்ப ஈஸி தான். டிபார்ட்மெண்ட் டி. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுமா? பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ். ஸோ பாத்துக்கங்க. str1 டாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ வெரி கேர்ஃபுல் இன் திஸ். ஸோ டைட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் டைட்டில் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்ல மாத்தோம். நம்ம எப்ப பார்த்தோம்மா? ஸோ இங்க என்ன பார்த்தோம்? ஸோ அதே இந்த கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணது இல்ல. ஸோ அதே மாதிரி தான் கேபிட்டலைஸ் வேற, டைட்டில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இப்போ ஒண்ணு மட்டும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி, சரி ஓகே இங்கே இருக்கா பார்த்துருவோம். கேபிட்டலைஸுக்கு எதுக்கு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. சென்னை ஓகே, சென்னை வெல்கம் யூ.
வெல்கம்ஸ் யூ. எல்லாம் ஸ்மாலா கொடுத்துருக்கணுமா? கேபிட்டலைஸ் கொடுப்போமா? சிட்டி எஸ். ஓகே, capitalize. Okay, so what will get a, oh my god, okay. What happened here? Oh, yeah, we'll just open. See, capitalize spelling tapa kutuka, CAP capital, sorry, CAP EIAL IZE. Okay, என்னாச்சு? CAP I CAPG CAPIEL capitalize. இங்க பாருங்க, சி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல். ஓகே, இப்போ ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர் வருது. இதுவே அந்த இடத்த நம்ம என்ன தூக்கி போடுறோம்? டைட்டில் தூக்கி போடலாமா? இப்போ பாருங்க, டைட்டில் தூக்கி போடுறோம். அது பாருங்க, டைட்டில் TITLE. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் காமிச்சிடறப்ப உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே பாருங்க கேபிட்டல் வருது. பாருங்க, சி பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, சி, இதுல கேப்ஸ், இதுல டபிள்யூ கேப்ஸ், ஒய் கேப்ஸ். capitalize first capital மட்டும் தான். டைட்டில் for all the next string first letters எல்லாத்துக்கும் capitalize ஆ மாத்தி கொடுக்கிறதா டைட்டிலோட வேலை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, ரைட். அடுத்து swap case, it will change the case of every character to its opposite case versa. நம்ம கொடுத்திருக்கிறது அப்படியே ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்மால்னா கேப்ஸ், கேப்ஸ்னா ஸ்மால், அவ்வளவுதான். இது பாருங்க, டி பாருங்க, கேபிட்டல் லெட்டரா, ஸ்மால் கேபிட்டல் ஏ இருக்கு, ஸ்மால் ஏ வந்துருச்சு. ஸ்மால் எம் இருக்கு, கேபிட்டல் எம். அப்படியே வைஸ் வெர்சா மாத்தி கொடுக்கறத ஸ்வாப் கேஸ் நம்ம போவோம். ஸோ இது வரைக்கும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கம் டு த கவுண்ட். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. லெட்ஸ் சி, செக் இட் அவுட். ஸோ இந்த போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஸோ கவுண்ட். ஸோ கவுண்ட் என்ன சார்? கவுண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், கவுண்ட் பண்றது. கிவன் ஸ்ட்ரிங்ஸ்ல வந்துட்டு எதை நம்ம தேடுறோமோ அதுல வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இதுலயும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க, நான் சொல்றது இந்த இடத்துல எழுதிக்கோங்கன்னா, if not found it returns 0. இங்க வந்துட்டு என்ன பண்ணுது? if not found it returns -1. இதுல findல, சோ இதுல வந்துட்டு கவுண்ட்ல வந்துட்டு 0. if not found எழுதிக்கோ, அந்த if not found it returns 0. not found it returns 0. சரிங்களா? சரி, பார்த்தலாம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, returns the number of இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, இல்ல இது சொல்லிக்க மாட்டான். return the number of substring. okay, returns the number of returns the number of substring occurrence with the given string. Remember that substring may be a single character range. If not given, the Python states a whole string and search is case sensitive. அதான் சொல்றாங்க. நான் எல்லாம் பின்னாடி வரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, str1 ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கு. தயவு செய்து இந்த இண்டெக்ஸ் போடுங்க ராஜா. இண்டெக்ஸ் போட்டு தான்ப்பா நம்ம விளையாடணும். சரி, இண்டெக்ஸ் போடலாமா? சரி, இது க்ளோஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய பேரா இருக்கு, என்ன பண்றதுனால போடலாம். ராஜராஜ சோழனா, RAJA ராஜ, இதுல நேரத்துக்கு பேசாம காப்பி பண்ணிருக்காங்க. ராஜராஜ என்னது சோழன், CHOZZHAN. இண்டெக்ஸ் போடலாங்களா? ஸோ 0 1 2 3 ஸ்பேஸ் இருக்கு, 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ 11 12 13 14 15 16. இப்போ பார்க்கலாமா? ஒன்னோட பார்க்கலாமா? சரி, அடுத்தது. ஓகே, பிரிண்ட் str count ராஜா. ராஜா எத்தனை தடவை பாருக்கு இந்த இதுல? ராஜா ராஜா நீங்க எத்தனை வார்த்தை பாருங்க ராஜா ராஜான்னு? ராஜா ராஜா 2 டைம்ஸ் இருக்கா? கவுண்ட் மட்டும் தான் பண்ணுது, கவுண்ட் மட்டும் தான் கொடுக்கும். இதுல நல்லா புரிஞ்சுக்க, கவுண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் வச்சு விளையாடாது. சரிங்களா? இப்ப பாருங்க, பிரிண்ட் str1 count of r ஸ்மால் ஆர், கேஸ் சென்சிட்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஸ்மாலர் எங்கே வச்சிருக்கான்னு பாருங்க. ஸ்மாலர் எங்கே வச்சிருக்காப்பா? இல்ல. ஸோ வாட் வில் ரிட்டர்ன்? it will return 0. without it will return 0. கவுண்ட் மட்டும் தான் பா, இண்டெக்ஸ் வச்சு வேலை பண்ணாது. இண்டெக்ஸ் நான் எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சுக்கிறேன். அதுக்கு எதுக்கு நான் இண்டெக்ஸ் இங்க பொசிஷன் வச்சு இங்க வருது, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, அடுத்து பாருங்க, print str1 count of capital R. சோ கேபிட்டல் R பாருங்க எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? சோ 1 2 2 தானா? சோ 2 பாருங்க, அவுட்புட் பாருங்க, 2 வந்துச்சா? 2 வந்துச்சாமா? அடுத்து count of small a. சோ ஸ்மால் எத்தனை பாருங்க? 1 2 3 4 5. 5 கொடுத்துச்சு பாருங்க, 5 வந்துச்சாப்பா? வந்துச்சா ராஜா? ரொம்ப ஈஸி இது கவுண்ட். ஸோ
ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது பாருங்க பிரிண்ட் எஸ்டிஆர் கவுண்ட் ஆஃப் 0 to 5. அதுல வந்துட்டு ஏ எத்தனை இருக்கு கண்டுபிடிக்கும். 0ல இருந்து 5னா நமக்கு என்னமா தோணும்? 0ல இருந்து 5னா 0ல இருந்து 4 வரைக்கும் n-1 கான்செப்ட். அதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை கவுண்ட்? ஏவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அர்த்தம் எடுத்துக்கலாமா? சரி, வேற கலருங்க. ஓகே, 0ல இருந்து 4 வரைக்கும் எந்த ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்க சொல்றேன்? ஏ எத்தனை தடவை கவுண்ட் பண்ண சொல்றேன்? 1 2 அவுட்புட் பாருங்க. 2 வந்துருச்சா? 2 மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ரைட். அடுத்தது என்ன சொல்றேன்னா a of 11 அப்படின்னு சொல்லியிருக்கோம். a of 11 சொல்லியிருக்கோம். 11. ஓகே, இப்போ a of 11 அப்படின்னு சொல்றோம்னா இங்க பாருங்க, ஹியர் நோ எண்ட் வேல்யூ. எண்ட் வேல்யூ இங்க எதுவும் கொடுக்காம இந்த இடத்துல எழுதிக்கோங்கம்மா. இப்போ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எழுதிக்கோங்க. சரி, இந்த இடத்துல ஒரு ஐஃபன் போட்டு ஹியர் நோ எண்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. எண்ட் வேல்யூ இந்த இடத்துல வேல்யூ கொடுக்கல. அப்ப 11ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 11ல இருந்து ஏவை கண்டுபிடி. 11 இங்க இருக்காமா? இங்க இருக்கா ராஜா? இங்க இருந்து எத்தனை ஏ இருக்குன்னு சொல்லுங்க. இங்க இருந்து கடைசி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும், அந்த ஸ்ட்ரிங் கடைசியா முடிவு வரைக்கும் எத்தனை ஏ எத்தனை கவுண்ட் பண்ண சொல்றான்? ஒரே ஒரு ஏ. விதமா ஆன்சர் பாருங்க, ஒரே ஒரு ஏ வந்துச்சு பாருங்க. தெரியுதாப்பா? புரியுதாப்பா? ரன் பண்ணி காமிக்கணும்னு தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான். புரியுதுங்களா? ஸோ 0 to 5னா ஸ்டார்டிங் பொசிஷன், எண்ட் பொசிஷன் கொடுத்தானா n-1 கான்செப்ட். 11 மட்டும் கொடுத்தா ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துருவேன். எண்ட் வேல்யூ கொடுக்கணும்னா அப்புறம் அதுல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ரொம்ப ஏற்கனவே பார்த்துதான். ஆர்டர் அப்படின்னா கேரக்டர், ரிட்டர்ன் தி ASCII கோட் ஆஃப் தி கேரக்டர். அப்படிதான் சேர்த்து கொடுப்பாமா. நம்ம 7th லெசன்ல பார்த்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வர ஆர்டர் கேரக்டர் அது வேற. இப்படிதான் கொடுப்பான். கொஸ்டின்ஸ்க்கு ORD பிராக்கெட்ல CHAR னு சொல்லி கேட்பான். சோ அப்ப ஆர்டர் என்ன பண்ணுது? இட் வில் ரிட்டர்ன் தி ஆர்டர்னாவே இட் வில் ரிட்டர்ன் தி கேரக்டர்ஸ். சோ கேரக்டர் கொடுக்கும் பாருங்க, ASCII கோட் ஆஃப் தி கேரக்டர். CH அப்படின்னு சொல்லி ஏ கொடுத்தனா ஏ, அப்ப CH என்ன வேரியபிள்? பிரிண்ட் ஆர்டர் ஆஃப் CH ஸ்மால் கேபிட்டல் A க்கு 65 பா. புரியுதாமா? இப்ப கேபிட்டல் B க்கு 66. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரக்டர் வந்துட்டு இட் வில் ரிட்டர்ன் தி கேரக்டர்ஸ். ஆர்டர்னா வேல்யூஸ் கொடுக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்டர்னா வேல்யூஸ், ஆர்டர்னா வேல்யூ. அது பாருங்க, ஆர்டர்னா வேல்யூஸ். புரியுதாமா? அதனால ஆர்டர் கொடுக்கும். ஆர்டர்னா என்ன கொடுப்பான்? கேரக்டர் கொடுத்துருப்பான். நம்ம கேரக்டர் எழுதணுமா தான் இங்க சொல்லிருக்கான். ஆர்டர்னா அந்த கேரக்டர் எழுது. கேரக்டர் எழுதுனாதான் எனக்கு ஆர்டர் வரும், வேல்யூ வரும். ASCII code of the character. So return the ASCII nave values. Return the characters. இங்க பாருங்க, return the character represent by an ASCII பாருங்க. character na ASCII அப்படி சொல்றாங்க. ACII போட்டுக்கோங்க, இல்ல ACII. ஓகே. சரி, 97 அப்படின்னா ஸ்மால் a, 87 னா கேபிட்டல் W. புரியுதுங்களா? So up to this the built-in functions will over. So இன்னும் ஒன்னு கான்செப்ட் இருக்கு. இங்க பாருங்க, membership operators. membership operatorsனா இது ஒரு क्वेश्चंस வரும். So இங்க பாருங்க, the in and not in operators can be used with the strings to determine whether a string is present in another string. இது ஒரு தனி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். in and not in இருக்கு இல்ல அதான் சொல்ல போறோம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் these two operators, 2 mark question mark, define membership operator அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. membership operator அப்படி நம்ம ஒரு ஆபரேட்டர் படிச்சதே இல்லையே. தயவு செய்து புரியுங்க. போனதுக்கு டெர்னரி ஆபரேட்டர்ஸ் கேட்டு வச்சிருந்தாங்க 5 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே. டெர்னரினா கண்டிஷனல் ஆபரேட்டர் படிச்சிருப்பீங்க. டெர்னரி அப்படிங்கிறது 5th சாப்டர்லயே வரும். டெர்னரி ஆபரேட்டர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கண்டிஷனல் ஆபரேட்டர். 11th படிச்சிருப்பீங்க. மூணாவது ஒரு கான்செப்ட் கண்டிஷனல் ஆபரேட்டர் ஓவர் கம் பண்றதுக்கு மின் மேக்ஸ் அது ஞாபகம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, டெர்னரி ஆபரேட்டர். ஓகே, the in and not in operators can be used with this string to determine whether this given string is present in another string. Therefore these are called as membership operator. ஒண்ணுலமா ஈஸி பாருங்க. string 1 input நான் அடிக்க போறேன். string 2 நான் சொல்றேன் சென்னைன்னு கொடுத்துட்டேன். if else condition, if a string 2 in string 1 இருந்துச்சுன்னா print found, else print not found. அப்ப நான் கொடுக்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ள சென்னைங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, சென்னை GHS மாதிரி கேஸ் இன்சென்சிட்டிவ் தான், எப்படி அடிக்கலாம். இங்க பாருங்க சென்னை, அப்ப நான் ஸ்ட்ரிங் 1 அடிக்கிறேன்னா சென்னை இங்க அடிக்கிறேமா, சென்னை GHS சைதாப்பேட்டைன்னு சொல்லி அடிக்கிறேன். இப்ப கண்டிஷன் வருமா? ஸ்ட்ரிங் 2ல சென்னைன்னு இருக்கு. இப்ப பாருங்க string 2 in string 1. string 2 என்னது? சென்னை. சென்னை வந்துட்டு சென்னைங்கிற வார்த்தை இந்த கண்டிஷன்ல. ஸ்ட்ரிங் சென்னைங்கிற வார்த்தை வந்துட்டு ஸ்ட்ரிங் 1 இருக்கான்னு செக் பண்ணுது. கேஸ் எப்படியான இருக்கும்? ஸ்மால் கேப்ஸ்ல போடுவோம். இருந்துச்சுன்னா if பிளாக் எக்ஸிட் ஆகும். இல்லை என்றால் இந்த பிளாக் எக்ஸிட் ஆகும். அதான் இன்னு நாட் இன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கான்செப்ட் if else யூஸ் பண்றோம். இன்னு நாட் இன் கான்செப்ட் இல்லையா? நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்களா? அதான் இன் அண்ட் நாட் இன் கான்செப்ட். எல்ஸ் பாருங்க, என்டர்பிரைசிங் கவர்மெண்ட் GHS அசோக் நகர். இப்ப சென்னைன்னு இருக்கா, இங்க இதுக்குள்ள செக் பண்ணுது.
சென்னை இல்லையா, அப்ப நாட் போகணும்னு சொல்லி வந்துச்சு. புரியுதாமா? ரொம்ப ஈஸி. ஸோ இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துருங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தென் லெசன்ஸ் வில் பி ஓவர். உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சூன் ஐ வில் கிவ் த மெட்டீரியல் ஃபார் யூ. ஓகே, இங்க பாருங்க, ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூசிங் ஃபார் லூப் கண்டிஷன். யூசிங் ஃபார் லூப் கண்டிஷன். சார் இது என்ன சார் நடக்குது? சரிங்க, பார்த்துலாமா? காப்பி பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள். இண்டென்ட் எப்படி கொடுத்துருக்கான்? இண்டென்ட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யா, கரெக்ட். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸாம்பிள்மா என்ன நடக்குது பாருங்க. ஓகே, str equal to computer கொடுத்துட்டேன். ஸ்ட்ரிங் ஒன்று கம்ப்யூட்டர் கொடுத்தேன். இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் கொஸ்டின் போட்டலாமா? ஸோ இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6 7 இண்டெக்ஸ் போட்டாச்சு. சரி, இண்டெக்ஸ் போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங்ல இருந்து வா. ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் 1 இங்கிருந்து ஒரு ஐங்கிற ஒரு குரூப் பிரிண்ட் பாருங்க. str ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கிறேன். இது எடுத்து ஃபுல்லா எப்படி எடுத்துக்கிறேன்? புரியுதாமா? ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கல. அப்ப என்ன போஸ் இங்க ஸ்டார்டிங் பொசிஷன்ல என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே கண்டினியூவா வந்து அர்த்தம். ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கல அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் சைசிங்ல எப்படி கொடுக்குறேன்? a ஆஃப் ஓகே a ஆஃப் 5 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து 4 வரைக்கும் எனக்கு கட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஒவ்வொரு தடவைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து அதெல்லாம் பாருங்க, ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க பாருங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்காம கோலன் இண்டெக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் என்னன்னு சொல்றேன், இண்டெக்ஸ் பிளஸ் c equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் பாருங்க. இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா 0 பொசிஷன் எடுத்துட்டு c எடுத்துட்டு வருது. str1 print str1. இங்க 0 பிரிண்ட் ஆயிருமா? 0 கோலன் இண்டெக்ஸ் பிளஸ் 1 அப்படிங்கிறது என்ன சார்? அப்ப இண்டெக்ஸ் பிளஸ் 1ங்கிறது இப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? இண்டெக்ஸ் பிளஸ் 1ங்கிறது 1 ஆக்சுவலி இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இட் இஸ் டன் 0 டன் ஆனதுக்கு அப்புறம் கோலன் வந்துட்டு கோலன் நிற்கும். இண்டெக்ஸ் பிளஸ் 1 வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1 இங்க வந்துடும். இண்டெக்ஸ் பிளஸ் 1 போது இப்ப 0 பிளஸ் 1 என்னமா அர்த்தம்? ஆன்சர் என்னமா? 0 பிளஸ் 1 என்னது? 0 பிளஸ் 1 1 ஆயிருமா? சோ 1 ஃபர்ஸ்ட் சி பிரிண்ட் ஆயிட்டு 1 எடுத்துட்டு போகும். இங்க கான்செப்ட் என்ன வரும்? 1 எடுத்துட்டு போகும். 1 இங்க எடுத்துட்டு போமா? சரி, i in string 1 ஃபர்ஸ்ட் இங்க அப்ப 1 வரைக்கும். ஓகே, அப்ப இங்க ஏற்கனவே இருக்கும் 0 என்னமா இருக்கும்? இப்ப 0 1 இங்க இண்டெக்ஸ் பிளஸ் 1ங்கும் போதே ஏற்கனவே சொல்றேன் 0 ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சி பிரிண்ட் ஆயிருமா? அப்புறம் வந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1ங்கும் போது 0 பிளஸ் 1 இங்க பிரிண்ட் ஆயிடும். இண்டெக்ஸ் பிளஸ் 1 போது 0 சியும் ஓவும் பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது 2 இன்கிரிமெண்ட் ஆகும். அப்புறம் 0ல இருந்து 2 வரைக்கும் 0ல இருந்து 2 அது அடுத்து இண்டெக்ஷன் இது COM அப்படி எடுத்துக்குமா? இங்க 2 தெரியுதாமா? COMங்கிறது எடுத்தாமா 2 வரைக்கும் வரும். 0 1 2வா? சோ அது இங்க பிரிண்ட் ஆகும். சோ அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸி. அப்படியே 1 by 1 மூவ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். சோ கடைசி வரைக்கும் இது E6 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாமா? அங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் இருக்கா? இப்ப பாருங்க, என் பேர் கொடுக்குறேன் SIMON. சோ எத்தனை கரெக்ட்? 0 1 2 3 4 வரைக்கும் வருமா? சோ SIM SIMON அப்புறம் SIMON கடைசி வரைக்கும் இது லூப் எக்ஸிட் ஆகிட்டு சரிங்களா? ஸோ ஐ திங்க் ஸோ உங்களுக்கு ஸோ ஃபார் சாப்டர்ஸ் ஓவர். ஸோ இது புக் பேக் நிறையா இருக்கு. புக் பேக் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு, 5 6 முடிச்சாச்சு, 7 8 நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது பின்னாடி இருக்க புக் பேக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் ஐ வில் செக் இட் அவுட். ஓகேங்க, இது விட்டுருங்கம்மா. ஸோ எவ்ரி திங். ஸோ 8 மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்போ வரும். டோன்ட் கெட் எனி கன்ஃபியூஷன்ஸ், ஐ வில் டீச் யூ அட் ஆல். டோன்ட் கெட் வைல் லூப் நேமா ப்ரோக்ராம்ஸ் எப்படி வேணா எழுதலாமா? வைல் லூப் வச்சு எழுதலாம், இல்லை ஃபார் லூப் வச்சு கூட எழுதலாம். இட்ஸ் நாட் எ மேட்டர் அட் ஆல். வி வில் ரைட் எனிதிங் ஓவர் தேர். ஓகேங்களா? ஸோ டோன்ட் கெட் எனி கன்ஃபியூஷன்ஸ், ஐ வில் டீச் இன் ரெஸ்ட் ஆஃப் தி லைவ் கிளாஸஸ். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நோட் அவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ வி வில் சி சம்திங் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட கேட்க மாட்டான். இதில் இருக்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதுவும் அவுட்புட் கொடுக்கலாம். 3 மார்க் கொஷின்ஸ்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வில் சூன் உங்களுக்கு வந்துட்டு அதோட PDF உங்களுக்கு கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சாப்டர் 8. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தென் மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி பாருங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அநேகமாக 99% ஐ won't take a classes for you because I have some other work morning. ஸோ மீன்வைல் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர் நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு டேக் த கிளாஸ் ஃபார் யூ 99%. ஸோ இதை பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸஸ் இது பாருங்க. டவுட்ஸாக இருந்தால் கேட்டுவாங்க. சாப்டர்ஸ் ஓவர்.
உங்களுக்கு 50% plus 50% you will going to write the chapter 1 to 8. I decided portions for you. Okay, so thank you. Thanks for the cooperation. We will see you.